गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/11/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம் திதி இன்று இரவு 9 மணி 42 நிமிடம் வரை சதுர்த்தசி. அதன் பின்பு பௌர்ணமி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் காலை அதாவது 11 மணி 42 நிமிடம் வரை ரேவதி. அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் மாலை 3 மணி 44 நிமிடம் வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இரவு 9 மணி 42 நிமிடம் வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 42 நிமிடம் வரை. பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா எல்லாரும் வணங்குவது முருகப்பெருமான் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைய தினம் அதாவது பௌர்ணமி இரவு வருது. இரவு 42 நிமிடம் வரை சதுர்த்தசி தான். அதன் பிறகு பௌர்ணமி வர்றதுனால இன்றைக்கி கிரிவலம் செல்வது மிகவும் நன்மை. அதே மாதிரி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை அது இது அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டோம், சரிங்களா? அதனால் அதெல்லாம் வேண்டாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தொழில் டெவலப்மெண்ட்டு. இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பணம் வரும் ஆனால் நிற்காது. தொழில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பண வரவு வந்தாலும் அது நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தொகை வருது அப்படின்னு சொன்னால் அந்த தொகையில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துக்கு அதிலிருந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை எடுத்து வச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பணம் வருது, இப்போ 1ஆந்தேதி சம்பளம் வாங்கினா கூட சரி, அதிலிருந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 100 ரூபா கூட எடுத்து வைக்கலாம். அதுக்காக மொத்தத்தையெல்லாம் எடுத்து வைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களால் இயன்றது அதை எடுத்து வச்சுருங்க. அதன் பிறகு ஃபஸ்ட்டு அதில் வாங்கக்கூடியது என்ன அப்படின்னா, உப்பு, மல்லிகைப்பூ, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, இதை வாங்குங்க. கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். இது முதல்ல வாங்கிட்டு இந்த உப்பு வாங்கிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் சாமிக்கிட்ட வச்சிட்டாலே உங்களுக்கு அந்த பணம் விரயங்கள் ஆகாது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிடுறீங்களா? ரெண்டாவது இந்த பணத்தில் உப்பு வாங்குறீங்களா? உப்பு லக்ஷ்மி கடாட்சம் தானே, மல்லிகைப்பூ லக்ஷ்மி தானே, சுக்கிரன் தானே, ஸ்வீட்டும் சுக்கிரன் தானே. அப்போ உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். இதை செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நிறைய இருக்குது. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யணும். நிறைய வசதி உள்ளவங்க ஆடு தானம் பண்ணலாம். இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதே மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி இரவே ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கிரிவலம் செல்லலாம். நாளைய தினம் நீங்கள் உங்கள் குலதெய்வம் எதுவோ ஆண் தெய்வமாக இருந்தால்
அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நிறைய சொல்லிட்டோம், அதனால் இப்போ தேவையில்லை. இருக்கிறது முக்கியமான விஷயத்தை மட்டும் எளிமையாக சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்து விடுவோம். சரி, துலா லக்னம், லக்னத்துக்குள்ளவே சூரியன், அதே போல் சூரியனும் சுக்கிர பகவானும், விருச்சிகத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும், கும்பத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், அதே போல் மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் 12:34 சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசமாகிறார். கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை பார்க்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வருவதால் உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டெல்லாம் விலகும். உங்கள் செயல்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகளாக அதிகரிக்கும். எதிர்பார்த்து சில வேளையில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி புரிதல், வேலையாட்கள் பற்றி ஒரு புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்கார புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களிடம், அதாவது எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் தலையிடுவது நன்மையை தராது. தவிர்க்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் விஷயத்தில் யாரையும் தலையிட வைக்காதீங்க. அதுவே நன்மையை செய்யும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செல்லுங்கள். சக ஊழியர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கட்டும். உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள்லாம் ஏற்பட்டு விலகும். இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வேகத்தை விட விவேகத்தோடு செல்வது நன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் இருக்கும். இன்றைக்கி வியாபாரம் நன்றாக நடக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பண வரவு அதீதமாக இருக்கும். பலம் என்ன பலவீனம் என்ன நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத தன வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி,
தொழில் விருத்தி, அதே மாதிரி உங்களுடைய பேச்சுகளுக்கு எல்லாருமே மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்பட, உத்தியோகத்தில் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதத்திலும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கோ இல்லை இந்த கடகராசி நேயர்களுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. இன்றைக்கி அதிசயம் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்கார மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு தொழில் விருத்தி, தன விருத்தி கிடைக்கும். சமூக நிகழ்வுகளால் ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. நெருக்கடியான சில பிரச்சனைகளை கூட இன்றைக்கி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திட்டமிட்ட வேலையெல்லாம் சில மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரத்திற்கான ஒரு இடமாற்றம், எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக ஊழியர்களால் சில பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி கால்நடைத்துறை, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிசய வடகு அதிசயன 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார புரிதெல்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உடன் பிறந்தவர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்பட, வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலையெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள். நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி விலகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய நல்ல புரிதலும் ஏற்படும். எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழிலில் மேன்மை, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், சிறிது பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெரிய மனிதர்களின் சந்திப்பால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. அதிசய தென்கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கவனமாக இருங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா அப்படின்றது யோசித்து கொடுங்க. நீங்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க. பயணம் இன்னொன்று என்னென்னா, சந்திராசிரமம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. காரணம் என்னென்னா, 11ஆம் இடத்துல குரு பகவான் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு அதீதமாக எந்த விதமான ஒரு சங்கடங்கள் வராது. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடன் பிரச்சனைகள், கடனால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் இணைந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அமைதியோடு இன்றைக்கி இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும்
ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கருத்துக்களில் கவனமாக இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறீங்க, ஒரு கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா அது சொல்லலாமா வேணாமான்னு ஒரு முறை இருமுறை யோசித்து அந்த கருத்தை சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி வேலை மாற்றங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளியூருக்கு வேலைக்காக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் மேன்மை, மகிழ்ச்சியும் கிடைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் கருத்துகளுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தன வரவு, பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். எதிர்பார்த்த ஒரு சில உதவிகரம்லாம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகளில் அது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். வேலையாட்களிடத்தில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்க வேண்டும். ஊழியர்களிடத்தில் அமைதியாக பேசுங்கள். புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி மாணவர்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் ஈடேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானத்தை காட்டுங்க. புதிய வண்டி வாங்கணும் இந்த மாதிரி நினைத்தவர்கள்லாம் இப்போ வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அதை பார்த்து எந்த கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா உட்கார்ந்துருக்காரு, அதனால் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குருனுடைய அமைப்பும் நல்லா இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். வீடு மனை இது வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 11ஆம் இடத்துல அங்காரக பகவான் நன்றாக ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை காட்டுங்க. பழைய சிந்தனைகளை விடுங்க.
உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க, தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. தாயினுடைய மனநிலை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அமைதியோடு நிதானத்தோடு செய்யுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி மாற்றங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒரு பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்திலும் சரி, இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய, ஏன்னா 2ல் சனி இருந்தாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. போட்டிகள் இன்றைக்கி இருக்கும், ஜெயிப்பது நிச்சயம். அதிரடியான சில செயல்களை இன்றைக்கி அதன் மூலம் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், குரு பார்வை இருக்குது, குடும்பத்தை பார்க்குது, அப்போ குடும்பமே இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தன வரவு சிறப்பாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க, கடன் கொடுத்து ரொம்ப நாளாக வரல அப்படின்னா அது வரக்கூடிய தன்மையும் உண்டு. எப்பொழுதுமே குரு 2ஆம் இடத்தை பார்த்தாலே பணம் வராத பணம்லாம் வரும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்போ அந்த பண வரவெல்லாம் வரும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் தடை தாமதங்கள்லாம் விலகி பண வரவு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் விரயங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அந்த விரயங்கள் எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒன்று உங்களுக்காக இருக்கும், இல்லை தாய்க்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க. வியாபாரத்தில் மேன்மை இருக்கும். அதே போல் இன்றைக்கி புதியதாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். அதே போல் பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஒரு பெரியவங்களாக இருந்தால் ஒரு பேரன் பேத்தி பிறக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் பிள்ளைகளாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி தந்தையால் இருந்து வந்த சில பிரச்சனைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையை வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், தெளிவும் இன்றைக்கி ஏற்படும். மனக்குழப்பங்கள்லாம் விலகி இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். அந்த வேகத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.